Hi guys, welcome to Soumya Srinivasan YouTube channel. இன்னைக்கு வீடியோ how to land in your dream job in just 3 months. இது நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப் சீக்கரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றோம், ஸ்கில்ஸ் பண்றோம், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களோட ப்ராடக்ட் இல்லைனா அவங்களோட சர்வீஸை சேல் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, அதை எப்படி ப்ரைஸ் பண்ணலாம், எப்படி பொசிஷன் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சர்வீஸை விற்கிறவங்க அந்த சர்வீஸை எப்படி விற்கலாம், எப்படி சொல்லலாம், என்ன ப்ரைஸில் விற்கலாம்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை பிராண்டாக பார்க்க ஆரம்பிங்க, விச் இஸ் நத்திங் பட் பர்சனல் பிராண்ட். உங்களோட ஸ்கில்ஸ் என்னது, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னது, உங்களோட வீக்னஸ் என்னது, உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நல்லாவே வரும், எந்த விஷயங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸில் 80 பேர் படிக்கிறாங்க, 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேருமே ஒரே கோர்ஸை ஒரே கிளாஸ் ரூமில் ஒரே டீச்சர்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க. மார்க் மட்டுமே உங்களை முன்ன பின்ன காமிக்காது. உங்களோட ஐடென்டிட்டி, மற்றவங்களை காட்டிலும் அந்த ஒரு ஸ்கில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, மற்றவங்களை காட்டிலும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்ன பெட்டராக இருக்குது, அது மேபி ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அது நீங்கள் செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவங்கள விட நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம், மற்றவங்கள விட நல்லா நெகோஷியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை பெருசாக பார்க்க ஆரம்பிங்க, அதை பெருசாக சொல்ல ஆரம்பிங்க. எங்கே சொல்லணும்? லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே உங்களோட ஸ்கில் செட்டை பற்றி அதிகப்படியாக பேச ஆரம்பிங்க. பர்சனல் பிராண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா காமெண்ட்டில் பர்சனல் பிராண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பழைய வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு பர்சனல் பிராண்ட் ஆயிட்டீங்க. இப்போ ஒரு ட்ரீம் கம்பெனின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது மேபி ஜோஹோவாக இருக்கலாம், இன்ஃபோசிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏபிசி என்டர்பிரைசஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அந்த ட்ரீம் கம்பெனிக்கு போகணும்னா உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கணுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நல்லா பேச வரும், அதுக்கேற்ற ஜாப் தேடுறேன். எனக்கு நல்லா பாட வரும், அதுக்கேற்ற ஜாப் தேடுறேன். எனக்கு நல்லா எழுத வரும், அதுக்கேற்ற ஜாப் தேடுறேன். இது ஒரு ப்ராசஸ். ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு ஃபெடரல் பேங்க்கில் பிளேஸ் ஆகணும். ஃபெடரல் பேங்க்கில் பிளேஸ் ஆகணும்னா என்ன ஸ்கில் தேவைப்படுமோ அந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கணும். அது பிஸ்னஸ் அனாலிசிஸாக இருக்கலாம், டேட்டா அனாலிசிஸாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் லிங்க்டினுக்கு போய் ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட பேஜ் வரும். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் அவங்க என்னென்ன ரோலுக்கெல்லாம் ஹையர் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஒரு ரோலாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும். இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் தேடுறாங்க அப்படின்னா எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், பவர் பிஐ தெரிஞ்சிருக்கணும், எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், இப்படிங்கிற ஸ்கில் செட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்கிட்டையோ மென்டார்கிட்டையோ யார்கிட்ட வேணாலும் போய் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் ரெஸ்யூமே பில்டிங். பொதுவாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்மளோட சீனியர்ஸ் ஒரு செட் ஆஃப் ரெஸ்யூமே வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்யூமேவை வாங்கி நம்ம பேர் ஊரை எடிட் பண்ணி அப்படியே கொண்டு போவோம். நம்ம வெளியே வரப்போ அதை நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு வருவோம். அவங்க ஜூனியர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஒரு காலேஜ்குள்ளன்னு போனால் வழியாக ஒரே பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்யூமே தான் வரும். இதை நானும் பண்ணியிருக்கேன். நான் இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல இது நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். பட் ரெஸ்யூமே ஷுட் நாட் பி லைக் தட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, பெரிய எம்என்சியாக இருந்தாலும் சரி, ரெஸ்யூமேவை மேனுவலாக யாருமே எவாலுவேட் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கான டைம் கிடையாது. நீங்கள் ரெஸ்யூமேவை கொடுத்தீங்கன்னா அது ஒரு சாஃப்ட் காப்பி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா? அதை ரெஸ்யூமே செக்கர் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே போடுவாங்க. உள்ளே அதை அப்லோட் பண்ண உடனேயுமே உங்களோட ப்ரொஃபஷனல் சம்மரி, உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட சர்டிஃபிகேஷன், நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட், இது எல்லாமே அந்த ஜாப் ரோல் கூட மேட்ச் ஆகலை அப்படின்னா மெஷினே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். ஒரு ஹியூமன் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த ரெஸ்யூமே ஸ்க்ரீனிங் ரவுண்டில் அந்த சாஃப்ட்வேரே நம்மளை ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் எந்த ரோலுக்கு எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ரெஸ்யூமேவை நான் ரெடி பண்ணணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சுட்டு அதையே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தாராளமாக ஏஐயோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஆனால் கம்ப்ளீட் ரெஸ்யூமேவை ஏஐயில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் சில ஸ்க்ரீனிங் வெப்சைட்ஸ் கண்டுபிடிச்சி உங்கள் ரெஸ்யூமேவை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நான் என்ன பண்ணலாம்?
அகெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு ஒரு ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த ரோலில் இருக்கிறவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லை ஃப்ரெஷராக இருக்கணும், இப்போ அவங்களுக்கு கூகுள் ஆட் தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும், மெட்டா ஆட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இப்படிலாம் அவங்க சிலது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ், கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அவங்களோட கிளைண்ட்ஸ் யார் யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது அப்புறம் கிளைண்ட் கிட்ட அவங்க ஒர்க் பண்ண விதம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க வெப்சைட்டில், இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடிலேயோ இல்லை கிளாட்லேயோ போடுங்க. சாட் ஜிபிடியை விட கிளாட் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன், கிளாட் ஏஐ. ஸோ கிளாடில் நீங்கள் போட்டுட்டு அதுலேருந்து கேளுங்க, இந்த ரோலுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், என்னோட பேஸ் இதுதான், நான் இது படிச்சிருக்கேன், என்னோட கிராஜுவேஷன் இது, இந்த டிகிரியில் நான் கிராஜுவேட் ஆகியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதிலெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இதிலெல்லாம் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இதை வச்சு எனக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் சம்மரி க்ரியேட் பண்ணி கொடு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் ப்ரொஃபஷ்னல் சம்மரி போடுறதே கிடையாது, இல்லை அப்படி போட்டாலும் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் அ காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், ஐ வாண்ட் டு ஒர்க் இன் அ க்ரோத் என்விரான்மெண்ட், இப்படி ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் சம்மரியை உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, அது கொடுக்குற ஃபார்மேட்டை புரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்யூமேல அந்த ஜாபுக்கு தேவைப்பட்ட ஸ்கில் செட் இருக்கான்னு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டர் ரோலுக்கு நீங்கள் எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல் வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கூகுள் ஆட்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை தான் நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். மோஸ்ட்லி ரெஸ்யூமேல நிறைய பேர் போட்டிருக்க ஸ்கில்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, நெகோசியேஷன் ஸ்கில்ஸு, டீம் ஸ்கில்ஸு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. அந்த ரோல் அதை டிமாண்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்கில்லை வைங்க, இல்லைனா மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டெப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அந்த ஸ்கில்ஸை மட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 3 ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணிங்கனாலும் தாராளமாக போதுமானது. உங்கள் ரெஸ்யூமேல இருக்க வேண்டிய 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். இந்த காலமுமே நிறையா பேர் உங்களோட ரெஸ்யூமேல வைக்கிறது கிடையாது. ப்ராஜெக்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடையில் கொடுத்து வாங்குற ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. இப்போ நான் எந்த ரோல், என்னோட ட்ரீம் கம்பெனியில் எந்த ரோலுக்கு நான் போய் உட்காரணும்னு நினைக்கிறேனோ அந்த ரோல் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை தான் என்னோட ஃபைனல் இயரில் நான் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணுங்கிறது எம்பிஏ போனதுலேருந்தே ஆசை. ஸோ என்னோட எம்பிஏ ப்ராஜெக்ட், எம்பிஏ செமினார், தீசிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், கன்சியூமர் பர்செப்ஷன், சர்வே இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ இது வச்சுருந்ததுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண போனப்போ நான் ரியல் டைமாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சர்வே பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு என்ன செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரேண்டமாக பிக் பண்ணாதீங்க, உங்களோட ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் மினிமம் ப்ரைஸில் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வேல்யூ இல்லாததாக பண்ணாதீங்க, வேல்யூ இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோர்சஸாக பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கோங்க. நிறைய சர்டிஃபிகேட்ஸ் யூஸ் கிடையாதுங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நல்ல ப்ரொவைடராக பார்த்து அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ பிஸ்னஸ் அனாலிசிஸ் பை கூகுள், மெட்டா ஆட்ஸ் பை கூகுள், அந்த மாதிரி ப்ரொவைடர் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அந்த சர்டிஃபிகேஷன்ஸை கோர்ஸை முடித்து படித்து வாங்கிக்கோங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமேல இருக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இன்டர்ன்ஷிப்ஸ். இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிற காலமுமே எல்லா காலேஜ்லையும் கம்பல்சரின்னு சொல்கிறதுனால ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஏதோ 30 நாள் கழிக்கிறோங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இட் ஷுட் நாட் பி லைக் தட். இன்டர்ன்ஷிப்ஸுமே உங்களோட ட்ரீம் ஜாப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட ரெஸ்யூமே ஓப்பன் பண்ணி பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் சம்மரியில் உங்கள் ட்ரீம் கம்பெனி, ட்ரீம் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேரக்டர்ஸை அலைன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட், கிளைண்ட்டுக்கு கம்பெனிக்கு என்ன தேவையோ அதே ஸ்கில்ஸ் தான் உங்ககிட்டையும் இருக்குது. அடுத்தது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணால் கம்பெனிக்கு பிடிக்குமோ அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்கீங்க. ஃபைனலாக அதில் ஒரு 30 days ரியல் டைம் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணியிருக்கீங்க. இதை விட ஒரு ரெக்ரூட்டருக்கு என்னங்க வேணும்? இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே அலைன் ஆயிருக்கு அப்படின்னா ஈஸியாக பிக் பண்ணிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங்லேயே ரிஜெக்ட் ஆகுறீங்க பார்த்தீங்களா, ரிஜெக்ட் ஆகாமல் இது உங்களை காப்பாற்றி. ஃபைன், இப்போ நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன், என்னோட ரெஸ்யூமேவே ரெடி பண்ணிட்டேன், அடுத்தது என்ன? இன்டர்வியூ தாங்க. இன்டர்வியூ போகிறப்ப அந்த படப்படப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்.
லைக் சாப்பிட முடியாது, முன்னத்து நாள் தூக்கம் வராது, ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிரும், எல்லார்கிட்டயும் கத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது? ஏதாவது தப்பாயிட்டா என்ன பண்றது? இங்கிலீஷ்ல பேசணுமா? எனக்கு இங்கிலீஷ் சரியா வராதே! இந்த பிரச்சனைகள்னால தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன் ஸ்கில் மேல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேட் பண்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல கிடையாது. நீங்க தமிழ்ல பேசினாலும் பரவாயில்ல. எப்படி பேசுறோம்? நம்ம பேசுறது அவங்களுக்கு கரெக்ட்டா தான் கன்வே ஆகுதா? நான் சொல்ல நினைக்கிறத தான் சொல்றேனா? ஏன்னா நம்ம சில சமயம் ஒண்ணு நினைப்போம். பட் அது கன்வே பண்றப்ப நம்மளால கரெக்ட்டா பண்ண முடியாது. சொல்ல நினைக்கிறத தான் சொல்றேனா? இல்ல வேற ஏதாவது தப்பா கன்வே பண்றேனா? என்னால ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? ரீசனிங் குடுக்க முடியுதா? இதெல்லாமே ரொம்ப முக்கியங்க. ரீசனிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த லாஜிக்கலா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அதே விஷயத்த எலாபரேட்டா சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, எலாபரேட்டா சொல்ல தெரியணும். இன் டீட்டெயில்ல சொன்னாங்கன்னா, எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காங்கிறத பாருங்க. உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு மினிமலா சில எக்ஸர்சைசஸ் நான் சொல்றேன். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் எக்ஸர்சைஸ். அது என்னடா மொபைல் எக்ஸர்சைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உங்கள் மொபைல் கேமராவை செல்ஃபி மோடில் போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரூமில் யாரும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது உங்களோட டெசிஷன். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி இல்லைனா உங்களை பற்றி எதை பற்றியாவது பேசுங்க. உங்கள் மொபைலில் ஒரு பர்சனாக நினச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிங்க. டெய்லி ஒரு 1 மினிட் 2 மினிட் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்களே கேளுங்க. இதை நான் டிஜிட்டல் ஜேர்னலிங் அப்படின்னு கூட சொல்லுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முடியுதுன்னா, நாள் முடியிறப்ப என்னோட நாள் எப்படி போச்சுங்கிறத ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். அது ஒரு 1 மாசம் கழிச்சு கம்பைல் பண்ணி பார்க்குறப்ப, ச்சே நம்ம அழகா ப்ராசஸ் ஆயிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் என்னடா ரோபோ மாரி உட்காந்து பேசியிருக்கோம். இப்ப பரவால்ல கொஞ்சமாவது இன்டராக்டிவா பேசுறோம். அந்த குரோத் வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதே மாரி நமக்கே சில சமயம் தோணும். என்ன இப்படி பேசுற? இப்படி பேசினா யார் உன்ன செலக்ட் பண்ணுவாங்க? செல்ஃபா நம்மள நாமே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த டிஜிட்டல் ஜேர்னலிங்னு சொல்லக்கூடிய மொபைல் எக்ஸர்சைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அதர் லாங்குவேஜ் மூவிஸ் பாருங்க. சப்டைட்டில் வச்சும் பாருங்க, இல்ல வைக்காம கூட பாருங்க. அது கம்ப்ளீட்டா உங்களோட டெசிஷன். இத நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, அதர் லாங்குவேஜ் மூவிஸ்ல இப்போ ஒரு மலையாள மூவியோ, இங்கிலீஷ் மூவியோ ஏதோ ஒண்ணு நீங்க பார்க்குறப்ப, தமிழ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் இன்னொரு லாங்குவேஜ்ல அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்க பாடி லாங்குவேஜஸ், அவங்க ஐபால் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கோவமா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? பொய் சொல்றாங்களா? உண்மை சொல்றாங்களாங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். வெறும் ஒரு தமிழ் மூவி பார்க்குறப்ப டயலாக்ஸ் தான் நமக்கு ரீச் ஆகும். அவங்களோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வேற யாராவது டீகோட் பண்ணி சொன்னா தான் நமக்கு தெரியும். இது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல போறப்ப இப்படி கை கட்டி உட்கார்றது, அப்படி இல்லைன்னா வந்து நெகத்த கடிக்கிறது, இல்ல இப்படி ஸ்லவுச் பண்ணி உட்கார்றது, இது எல்லாமே ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட பாடி லாங்குவேஜே உங்கள வந்து ரிஜெக்ட் ஆக வச்சிரும். அந்த மூவிஸ பார்த்து நீங்க அப்சர்வ் பண்ணி ஒருத்தரோட பாடி லாங்குவேஜ நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறப்ப, அத நீங்க மாடிஃபை பண்ணிக்க ஆரம்பிக்கிறப்ப, அத அப்படியே நீங்க க்ரூம் பண்ணுவீங்க. இப்ப நான் பேச பேச என்னோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட வாய்ஸ்ல வர வேர்ட்ஸுக்கு ஏத்த மாரி என்னோட ஹேண்டும் மூவ் பண்ணுது. அத தான் நம்ம பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் அந்த டாபிக் உங்களுக்கு தெரியலனாலும், நீங்க கொஞ்சம் நர்வஸா இருந்தாலும், அது எல்லாத்தையும் குறைச்சு, சூப்பர்ப்பா, கான்ஃபிடென்ட் பெர்சன்பா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. அது இங்கிலீஷோ, தமிழோ எதுவா வேணாலும் இருக்கலாம். இது உங்களுக்கு புது புது வொக்காபுலரி கத்துக் குடுக்கும். வொக்காபுலரினா ஒண்ணும் இல்லைங்க. புது புது வார்த்தைகள கத்துக் குடுக்கும். அந்த வார்த்தைகள் வந்து நீங்க கத்துக்கிறப்ப, ஒரு விஷயத்த நார்மலா எக்ஸ்பிளைன் பண்றத விட, டிஃபரெண்ட்டா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றப்ப, ஒரு ஹை எண்டா ஒரு டெர்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றப்ப, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யூனிக்கா தெரிவீங்க. 4th விஷயம், அதே பிராக்டிஸ அப்படியே கொஞ்சமா இங்கிலீஷ்க்கு மாத்துங்க. ஃபர்ஸ்ட் 1 மாசம் டிஜிட்டல் ஜர்னலிங்க நீங்க எதுல பண்ணுவீங்க? தமிழ்ல பண்றீங்க. ரெக்கார்ட் பண்றது. அதே மாரி மூவிஸ் பார்க்குறது, மலையாள மூவிஸோ, கன்னடா மூவிஸோ பார்க்குறீங்க. அதே மாரி படிக்கிறதும் வந்துட்டு தமிழ் புக்ஸோ, தெலுங்கு புக்ஸோ ஏதோ ஒரு புக்ஸ் படிக்கிறீங்க. இது அப்படியே 31வது நாள்ல இருந்து இங்கிலீஷ்ல பண்ண ஆரம்பிங்க. நீங்க கேமராவ ஆன் பண்ணிட்டு, அன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சுங்கிறத இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பாருங்க. இல்லன்னா ஒரு சின்ன யூடியூப் வீடியோ பாருங்க. அதே மாரி இங்கிலீஷ்ல ஒரு குட்டி புக்கோ, ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒண்ணு படிக்க ஆரம்பிங்க. இது பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு பேசுறதுல பயம் இல்ல. 30 நாள் நான் பேசி கத்துக்கிட்டேன். எனக்கு பேசுறதுல பயம் இல்ல. எனக்கு என்னைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுல பயம் இல்ல. அத எப்படி இங்கிலீஷ்ல பண்றதுங்கிறது மட்டும் தான் பிரச்சனை. ஸோ ஈஸியா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்துரும். எடுத்த உடனேயுமே
பேசுகிறதையே இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த நர்வஸ்னஸ் கூட கூட வார்த்தைகள் மாற்றி போடுறது, தப்பாக சொல்கிறது, தெரிஞ்ச விஷயத்தையே மறக்கிறது, இந்த எல்லா பிரச்சனைகளையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ், டாப் 5 இன்டர்வியூ கொஷின்ஸ், ஹவு டு ஆன்சர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இப்படியெல்லாம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ரெஃபரன்ஸாக மட்டும் பாருங்கள், மெமரைஸ் பண்ணாதீங்க. உட்காந்துட்டு ஹவு டு டூ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், மை நேம் இஸ் சௌமியா, மை நேம் இஸ் சௌமியா, ஐ எம் ஃப்ரம் இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம மெக்கானிக்கல் ஆயிடுவோம். அந்த இடத்துல போய் இப்படி உட்காந்துட்டு மை நேம் இஸ் சௌமியா, ஹவ் கம்ப்ளீட்டட் மை MBA இன் அக்ரி பிஸ்னஸ், அது அப்படியே போக ஆரம்பிக்கும். அப்படி போகிறப்ப என்ன ஆகும், சடனாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை என்டர் பண்ணிவிட்டு சௌமியா நீங்கள் சொன்னது கேட்கல, திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா போச்சு, பேசின எல்லாம் மறந்துடும், எங்கே விட்டோம் ஞாபகம் இருக்காது. அப்போ ப்ரெஷர் வந்து நமக்கு பில்டப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் வே யூ ப்ரிப்பேர் ஃபார் யுவர் இன்டர்வியூ, யூ ஆர் குட் டு கோ. த லாஸ்ட் விஷயம், உங்களோட ட்ரீம் ஜாபுக்கு கிட்ட வந்துட்டீங்க, ஒரு குட்டியான கேப் மட்டும் இருக்குது. அந்த குட்டியான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன? இப்போ என்னோட ட்ரீம் ஜாப் வந்துட்டு ஜோஹோக்கு போகணும்னு வைங்க. அந்த ஜோஹோவில் என்னோட காலேஜில் படித்தவங்களோ இல்லை என்னோட லிங்க்டின் நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களோ யாராவது ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு பேசுங்க. நான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அங்கே இன்டர்வியூ எப்படி இருக்கும், என்ன கல்ச்சர் இருக்கும், என்ன மாதிரி சினாரியோஸ் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பாங்க நம்மக்கிட்ட, அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. அந்த கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால டேம் ஷியோர் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, நான் MBA படிக்கிறப்போ ITCயில் இன்டர்வியூ போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோட சூப்பர் சீனியர்ஸோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்ட லிங்க்டின்ல நெட்வொர்க் பண்ணுங்கள். ஜோஹோவில் வந்துட்டு நீங்கள் என்ன ரோல் அப்ளை பண்ணுறீங்க, டெக்னிக்கல் இன்ஜினியர்னு போட்டு தேடுங்க லிங்க்டின்ல. ஜோஹோவில் டெக்னிக்கல் இன்ஜினியராக யார் யார் இருக்காங்களோ அதெல்லாம் காமிக்கும். உங்களுக்கு இன்னுமே க்ளோஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா அதில் யார் உங்கள் ஊர்லேருந்து போயிருக்காங்கன்னு பாருங்கள். மதுரையிலேருந்து யார் போயிருக்காங்க, ஈரோட்லேருந்து யார் போயிருக்காங்க, இது எல்லாமே லிங்க்டின்ல நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். பண்ணிவிட்டு அவங்களோட நெட்வொர்க் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி இருக்கோம், நான் அக்கா அங்கே எப்படி இருக்கோம், நான் எப்படி உள்ளே போகணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனியில் ரெஃபரல்னு இருக்குது, எம்ப்ளாயி ரெஃபரல். இப்போ நீங்கள் பேசுகிற அந்த பர்சன் கிட்ட எம்ப்ளாயி ரெஃபரல் இருக்குது அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேவை பார்த்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களை அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கூட்டத்தோட கூட்டமாக ஒரு பெரிய வாக்கின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதை விட அங்கேயே ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட ரெஃபரல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது என்னென்னா வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினவங்க சொன்னால் தானே அதுக்கு மதிப்பு அதிகம். அதே மாதிரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நீங்கள் அந்த வேக்கன்சிக்கு சூட் ஆவீங்கன்னு சொல்லி அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களே சொல்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கான வேல்யூ, உங்கள் ரெஸ்யூமேக்கான வேல்யூமே அதிகமாகும். ப்ரொவைடட் நீங்கள் பிராண்டிங் ஒழுங்காக பண்ணியிருக்கணும், ஸ்கில்ஸை ப்ராப்பராக வச்சுருக்கணும், ரெஸ்யூமேவை ப்ராப்பராக வச்சுருக்கணும். இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ரெஃபரல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே 1 day 2 dayல நடக்கிற விஷயம் இல்லைங்க. இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு ஒரு 90 days 3 months சொன்னேன் இல்லைங்களா, 90 daysக்கு லிங்க்டின்ல ஆக்டிவாக இருங்க. நெட்வொர்க் பண்ணுங்க, உங்களோட ரெஸ்யூமேவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுங்க. எந்த ஸ்கில் தேவையோ தாராளமாக 90 daysல நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. அது எப்படிப்பட்ட ஸ்கில்லாக இருந்தாலும் சரி 3 monthsல நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு தேடி பாருங்க. இந்த ப்ராசஸ் நீட்டாக க்ளீனாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரீம் ஜாப்ல 3 monthsல லேண்ட் ஆயிடுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை காமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video. Bye.